You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தொடர்ந்து கடந்த எபிசோட நம்மை மார்க்கை குறித்து ரெவரன் ஜெயக்குமார் அவர் மூலியமாய் பேசினார். அதுக்கு முன்ன எபிசோடில் ரெவரன் மில்கிசேதக் அவர்கள் மத்தேயு குறித்து சொன்னார்கள். இவைகள் எல்லாம் மேல் உரையாக தான் நமக்கு சொல்லப்பட போகிறது. தொடர்ச்சியாக இந்த புத்தகங்களை வசனமாய் அதிகாரமாய் நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய கிருபையும் மகிமையோ நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும், எல்லா நாசமோசங்களுக்கும், எல்லா சத்துருவின் கிரைகளுக்கு விலகி காத்து அவர் தான் நம்மை நடத்துகிறார். இந்த சுவிசேஷ புத்தகத்தை நாம் ரொம்ப துல்லியமாய் அறிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த எபிசோட நம்ம மத்தியில ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் லூக்காவை குறித்து நம்மோடு கூட ஒரு மேல்வரையை நமக்கு சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றது கூட ரொம்ப ஆர்வமா பார்த்திருக்கிற காரணம், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். உங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். ஆகையால் தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவரால் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் நம்ம மத்தியில வந்து இந்த சுவிசேஷம் போதிப்பது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப நேரடியா இந்த நேரத்தை நான் ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷம் என்ற பொருளில் சுவிசேஷ புத்தகங்கள் 4. இந்த 4 புத்தகங்களில் ஒவ்வொன்றாக இந்த நாளில் படிக்கிறோம். ஏற்கனவே அநேக தொடர்களில் சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். நிறைய சொல்ல முடியும். வேதம் ஒரு கடலை விட அதிகமான ஆழமான அர்த்தங்கள் உடையது. இது கடலுக்காவது கரை காணலாம், ஆனால் வேதத்தில் கரை காணவே முடியாது. அவ்வளவு விசேஷங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதை குறித்த மேலோட்டமான முகவுரை, ஆசிரியர் போன்ற காரியங்களை பார்த்தோம். மார்க்கு சுவிசேஷம், அதிலுள்ள முக்கியத்துவங்களை குறித்து பார்த்தோம். இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதை குறித்து பார்க்க போகிறோம். இதில் மேலோட்டமாக இப்பொழுது பார்த்தால்தான் ஆழமாக அதற்குள்ளே பொதுவாக நாம் சொல்லுவோம் முகவுரை, பொருளுரை, முடிவுரை என்ற 3 காரியம் சொல்லுவோம். முகவுரை மேலோட்டமாக இருக்கும், பொருளுரை ஆழமாக இருக்கும், முடிவுரை எல்லாவற்றையும் சுருக்கி வெளிப்படுத்தி புரிந்து கொள்ளும்படியாக சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பார்க்கும்போது இதை லூக்கா தான் எழுதியிருக்கிறார். இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. குறிப்பா முதல் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் பார்க்கும்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் லூக்கா இதை எழுதினதாக தெளிவாக பார்க்கிறோம். லூக்கா என்றால் வெளிச்சம் கொடுப்பது என்ற அர்த்தம். லூக்கா என்ற பெயருக்கு வெளிச்சம் கொடுப்பது என்ற அர்த்தம். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறதை அறிவீர்கள். பழைய ஏற்பாட்டிலிருந்து கணக்குப்படி பார்க்கும்போது லூக்கா எழுதின புத்தகம் 42வது புத்தகம். புதிய ஏற்பாட்டின் வரிசையில் பார்க்கும்போது 3வது புத்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம். இதை எழுதின ஆசிரியர் லூக்கா என்று சொன்னோமே, இவரை குறித்து சில காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த புத்தகத்துக்குள்ளே, அந்த சுவிசேஷ புத்தகத்துக்குள்ளே போகும்போது எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஒரு நல்ல எழுத்தாளர், எழுத்து திறமை கொண்டவர். சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும், சிலருக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கும், ஆனால் எழுதுவதற்கு முடியாது. நீங்க புத்தகங்கள் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் யோசிப்பேன், எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு, ஆனால் எழுதுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு இல்லை என்று சொல்வார்கள்.
ஆனால் இந்த லூக்காவை பார்க்கும்போது அநேக திறமைகள் கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். ஒன்று, இவர் நல்ல எழுத்தாளர் என்று சொன்னார். எழுதும் திறமை படைத்தவர். அப்ப இவர் எழுதும் திறமை படைத்தவர், நிறைய எழுதியிருக்கலாம். குறிப்பாக வேதாகமத்தில் 2 புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். எனவே அவருடைய திறமை வெளிப்படுகிறது. ஒன்று லூக்கா எழுதின சுவிசேஷம், 2வது அப்போஸ்தல நடபடிகள். அடுத்து இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு நல்ல படிப்பாளி, படிக்கிற மனுஷன், அதிகமா படிச்சிருக்கிறார். சரி, என்ன படித்தார் அப்படின்னு சொன்னால், இவருடைய முக்கியமான படிப்பு ஒரு மருத்துவம், வைத்திய அறிவு. குறிப்பா கொலோசையர் 4:14 இதை நீங்கள் படிக்கும்போது இவருடைய படிப்பின் திறமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்க படிச்சாராம்? தர்சு பட்டணம் என்ற ஒரு இடம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தர்சு பட்டணத்தின் வழியா போனாராம். அங்கதான் இயேசுசாமி அவரை சந்திச்சிருக்கிறார். அப்போ அங்க தர்சு பட்டணம் என்று சொல்லப்பட்ட இடத்துல ஒரு சர்வ கலாசாலை, அதாவது மருத்துவம் சார்ந்த சகல விதமான படிப்பு. அந்த இடத்துல போயிட்டு படிப்புக்குள்ளே நுழைந்து விட்டால் மருத்துவம் சம்பந்தமானது மட்டும் இல்ல, வேறு எந்தெந்த தலைப்பின் அடிப்படையில் படிக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் அங்கே கற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி நான் சொல்லுவோம், பல்கலைக்கழகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பல கலைகளை பல்கலைக்கழகம், பல கலைகளை கற்றுக்கொள்ளுகிற இடம்தான் பல்கலைக்கழகம். அத ஒரு குடும்பத்தை கூட சொல்லுவாங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் சகல காரியங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, திறமை இருக்கிறது. அப்படிங்கிற குடும்பத்தாருக்கு ஆலோசனைகள் வழங்கும் போது இவையெல்லாம் குறிப்பிடுவது வழக்கம். அப்ப இவர் நல்ல படிப்பாளி என்பதை அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய காரியம் பார்க்கும்போது இவர் சிறந்த ஓவியர். நல்ல அழகாக படங்களை வரையக்கூடிய திறமை. ஏன்னா ஆச்சரியம் பாருங்க, சிலருக்கு ஒரு கிருபை தான் இருக்கும், அதை நாம கிருபைன்னு அழைக்கிறோம். என்ன இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கிருபை இருக்கு? சிலருக்கு ஒண்ணுதான் தெரியும். இப்படி பல கலைகள், ஒன்று எழுத்து, இன்னொன்னு படிப்பு, 3வது ஓவியம். அதுல குறிப்பா இவர் வரைந்த ஓவியம் இன்றைக்கு யூத வரலாற்றில் சொல்றாங்க, கன்னிமரியாள், ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த மரியாளை குறித்து இந்த லூக்கா படம் வரைந்திருக்கிறார். அது யூத வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நாம கேட்டது போல மார்க்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீடன் இல்லை என்று சொன்னோமே, அதை போலவே லூக்காவும் 3.5 வருடம் ஆண்டவரோடு கூட இருந்து அவருடைய கலாசாலையில் படித்தவர் இல்லை. 12 பேர் படிச்சாங்க. அதை படித்துதான் அவருக்கு பிறகு வேற இந்த லூக்காவாவது வேற எங்க படிச்சிருக்காரு மருத்துவம். ஆனால் 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்றோமே, அவர்கள் ஆண்டவரின் பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டவர்கள். உலகத்திலே இந்த மற்ற எவ்வளவோ படிப்பாளிகள் உலகம் முழுவதும் இருக்காங்க. ஆனா இந்த 12 பேர் சாதித்ததை ஒருவன் போயிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, யூதாஸ். ஆனால் அடுத்த ஊழியர்கள் வந்திருக்காங்க, 11 பேர் கூட இருக்கட்டும். இவர்கள் சாதித்த சாதனை போல சுவிசேஷ அறிவித்தல், உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவை தெய்வம் என்று பறைசாற்றக்கூடிய கிருபை, அவ்வளவு ஞானம், அற்புதம், அதிசயம், விடுதலை போன்ற தன்மைகள் காணப்பட்டதற்கு காரணம் பரலோக தேவனின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட காரியங்கள். ஆனா இந்த லூக்காவுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல. இவர் ஆண்டவரோடு இருந்து கற்றுக்கொண்ட பாக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சீஷன் இல்லை. அப்படின்னா யாருடைய சீடர்? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட 2 பிரிவை குறித்து சொல்லுவாங்க. நாங்கள் இதோ சில சீடர்களை பார்த்தோம். அவங்க யாரை பின்பற்றாங்க? யோவான் ஸ்நானகனை பின்பற்றினர். அவர்கள் சீஷர்கள். அப்புறம் அவர்கள் ஆண்டவர் இயேசு வந்த போது இவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க.
காரணம் என்ன? இயேசுவை அவர்கள் பின்பற்றதற்கு காரணம் யோவானே சொன்னார், எனக்கு பிறகு வரக்கூடியவர் அவருடைய திறமை. ஏன்னா யோவான் வந்ததே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை, அதாவது பிறப்பின் காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு, முன் அறிவிப்பதற்காக வந்தார். அப்ப இவர் எப்போ ஒரு மனுஷன் தன்னை குறித்து சொல்றானோ ஜனங்கள் அவங்களை பின்பற்றுவாங்க, அவங்க சொல்ல கேட்பாங்க, அவங்க பின்னால சுத்திக்கிட்டு இருப்பாங்க. எங்கே ஒருவர் தன்னுடைய திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டாலும் மற்றவர்களை குறித்து கோடிட்டு காட்டுறாங்க, அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பழகணும். ஏன்னா அவங்கள குறித்து இந்த ஒரு நல்ல சாட்சி சொல்றாங்களே, கொஞ்சம் அவங்ககிட்ட கூப்பிடணும், அந்த எண்ணம் வரும். யோவான் தன்னை சொல்லவில்லை, ஆண்டவரை சொன்னார். ஆகவே இந்த சீடர் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதே போலதான் இங்கே ஆண்டவருக்கு பிறகு இந்த லூக்கா இயேசுவை பின்பற்றவில்லை, தெரியல அந்த நாட்கள்ல. ஆனால் என்ன நடந்தது? 12 சீஷர்களுக்கு பிறகு சிறப்பான ரீதியில் ஆண்டவரால் தொடப்பட்டு வந்தவர் சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் வல்லமையான சிறப்பான அப்போஸ்தலராக மாறினார். இந்த லூக்கா அதிகமா அவர் கூட தான் இருந்திருக்கிறார். என்னென்ன சொல்லலாம்னு சொன்னா, இவர் ஒரு நெருங்கிய உடன் ஊழியர். நிறைய பேர் இருந்திருக்காங்க, மார்க்கு, பர்னபா, நிறைய அநேக அந்த அப்போஸ்தல நடபடிகள் படிக்கும் போது நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அந்த கூட்டங்களில் ரொம்ப நெருக்கமாக எப்படி ஆண்டவர் இயேசுவோடு 12 சீஷர்கள், அதுல குறிப்பா யாருன்னு சொன்னா யூதாசு சொல்லுவாங்க, பேதுருவை விட்டாலும். அதை போல ஒரு படிப்பாளி பாருங்க. அதனால பவுல் கூட பல விதங்களில் கூட இருந்து ஊழியத்தில் பணியாற்றி இருக்கிறார். பவுலின் நெருங்கிய உடன் ஊழியர். சிறைச்சாலையில் இருக்கும்போது சில நேரத்துல மற்றவங்க போயிடுவாங்க, இந்த லூக்கா தான் பவுலோடு கூட இருந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:11 கடைசி நேரத்தில் அவர் கூட இருந்திருக்கிறார். அப்ப இந்த அதிகம் யார் மூலமா இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இவர் கிறிஸ்தவர் அல்ல. இவர் யார் மூலமாய் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக. அதனாலதான் வேற யார் மூலமாக இவர் படிப்பு இவருக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மருத்துவத்தினாலே தெய்வத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவருக்கு இருந்த ஞானத்தினாலே இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. யாரோ ஒருவர் சொல்ல இவர் கேட்டார். அதுல குறிப்பா இவருக்கு தெளிவாக சொன்னது யார்? நேரடியா இயேசுவை சந்தித்தவர், ஆண்டவரை சந்தித்த ஒருவர் தன்னுடைய சாட்சியை சொன்ன போது, என பவுலும் அதிகமாய் படித்தவர், லூக்காவும் அதிகமாய் படித்தவர். இனம் இனத்தோட சேருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படிப்பும் இந்த படிப்பும் சேர்ந்து இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் ஆண்டவரை அவர் சொல்ல இவர் கேட்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அப்ப இவர் முன்பு கிறிஸ்தவர் அல்ல, பின்பு இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யூத மார்க்கத்தில் அமைந்தார், யூத மார்க்கத்தில் சேர்ந்துட்டார். அப்படின்னா அப்ப அவர் யாரு அப்படின்னு சொன்னா, இவருடைய ஊர் என்ன? அந்தியோகியா. முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அங்கே வந்தது. அப்படி என்று 11ஆம் அதிகாரம் 26 நீங்க படிக்க முடியும். அப்போஸ்தலர் 11:26 முதல் சீஷர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்த இடத்தில் வந்தது. அப்ப அந்த அந்தியோகியா சொல்லப்பட்டிருக்க, அது புறஜாதி தேசம். ஏன்னா பவுல் இதற்கு முன்னால யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார், ஊழியர் செய்து வந்தார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிரஜாதி தேசங்களுக்கு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொறுப்பு பவுலுக்கு வந்து விட்டது. அப்படி அந்த ஊழியங்கள் கடந்து போனதை பார்க்கிறோம். அது சீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தியோகியாவில் உள்ள சீரியா என்று அழைக்கப்படுகிற அது புறஜாதிகள் தேசம். அடுத்து இந்த லூக்கா பாத்தீங்கன்னா, சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சிலர் அரட்டச்சிக்கிட்டு இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க, விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, எழுந்து போய்கிட்டு இருப்பாங்க, இங்கல்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை ஒரு கூட்டம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லூக்கா அப்படி அல்ல. ஒவ்வொரு சின்ன வார்த்தை கூட விட்டுவிடாமல் மிகவும் கருத்தாய் கவனிக்கக்கூடிய தன்மை, கூர்மையான கழுகு எப்படி கழுகு அது அப்படி கூர்மையான பார்வையுடையதாம்.
கீழே கீழே இருக்கிற ஜீவன்களை வந்து அப்படியே பறந்து வந்து, ஏன்னா அந்த கண்ணுக அந்த புறா இல்ல கழுகு பைபிள் அப்படி இருக்கு, அந்த கண்கள் கூர்மையானது, எந்த இடத்துல எது இருக்குன்னு வேகமாக போய் அதை அப்படியே பற்றி கொள்ளுமா. அதே போல அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் பிரசங்கம் பண்றாரு. அந்த இடத்துல லீதியாளை குறித்து பார்க்கும்போது அவள் கவனித்து கொண்டிருந்தாள். அந்த தெளிவான கவனிப்பு தான் அவள் இருதய மாற்றத்திற்கும், ஆண்டவர் அவள் இருதயத்தை திறப்பதற்கும், ரட்சிப்புக்கும், ஞானஸ்நானத்துக்கும், குடும்பமாய் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கும் காரணமாய் இருந்தது. நிறைய பேர் இப்ப நாங்க பேசுறத கூட எத்தனை பேரு கவனிக்கிறீங்க தெரியல. ஆனால் கவனித்தால் வாழ்க்கையில் சில மாற்றம் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்து இந்த லூக்காவை குறித்து சொல்லும்போது இவர் தீத்துவின் சொந்த சகோதரராக இருக்கலாம் என்று கூட கருதப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது இவர் தீத்துவின் சகோதரராக இருக்கலாம் என்று கூட அழைக்கப்படுகிறது. ஓகே, எப்பொழுது இந்த நிருபத்தை எழுதினார் அப்படின்னு சொல்லும்போது, பவுலோடு இணைந்த ஊழியத்தின் பாதையில் மிஷனரி பயணங்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாம படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கும்போது அதனுடைய முழு விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். பவுலோடு இணைந்து ஊழியம் செய்யும் போதுதான் இவருக்கு அங்க கிடைக்கப்பட்ட இடங்களிலே இருந்து அவர் இந்த லூக்காவை விசாரித்து கேட்டு அறிந்து இப்படி ஆவியானவர் உணர்த்தி, அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்தில் சொன்னேனே 4 வசனம், அல்ல தெளிவார்க்கு எப்படி இந்த சுவிசேஷத்தை எழுத முற்பட்டார் என்கிற காரியம். இதுல இவர் எழுதினார் என்பதற்கு ஆதாரமும் பவுலோடு ஊழியத்தின் பாதையில் இருந்த போதுதான் அதிகமா அவர்கிட்ட கேட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை வைத்து எழுதினார் என்று பிலேமோன் 1:24, 2 கொரிந்தியர் 8:18, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த இடத்துல அவங்க பவுல் கூட குறிப்பிடும் போது சில வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேர் குறிப்பிடலாங்க, எங்களை. அப்ப எங்களைன்னா என் அப்படின்னு சொல்லாம எங்களைன்னு சொல்லுவாரு. அதற்குள்ள லூக்கா இருக்கிறார். அடுத்து நாங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த நாங்கள்ங்கிற வார்த்தையில லூக்காவும் மற்ற சீஷர்களும் உண்டு. அதுல குறிப்பா எப்படி ஆண்டவரோடு கூட யாக்கோபு, பேதுரு, யோவான் 3 பேர் எப்பொழுதும் கூட இருந்தாங்க. அதை போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட லூக்கா போன்றவர்கள் அதிகமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இப்ப இந்த லூக்கா சுவிசேஷம் எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய அல்லது கிறிஸ்துவுக்கு பின் 58 63 வரை இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இடம் சரியாக தெரியல எங்கன்னு. ஆனால் ரோமாபுரியிலே தான், ரோமாபுரியிலிருந்து எழுதினதாக சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வாடகை வீட்டுல தங்கி அங்க ஊழியம் செய்திருக்கிறார். எருசலேமுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. எருசலேமுக்கு போகாதீங்க, அங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு என்று சொன்னது. அப்ப அந்த நேரத்துல கூட இந்த லூக்கா குரல் கொடுத்திருக்கிறார். ஆமா, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். ஆனா அத பவுல் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அவர் போனதே வாழ்வதற்கல்ல, வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டும் என்கிற குறிக்கோள் தான் அவருக்கு. அப்படி அவர் போகும்போது அவரை திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் சேர்ந்துட்டாரு. அவரோட பவுலோட சேர்ந்து அங்க ரோமாபுரியில அங்க போயிட்டு அங்க தங்கி இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து இதை எழுதியிருக்கலாம் என்று கருத்துக்கள். சில காரியம் குறிப்பா இதுதான் சொல்ல முடியாது, சிலது கன்ஃபார்மா ஆமா அப்படின்னு அத இருக்கலாம் என்றுதான் நாம சொல்ல முடியும். நம்ம கண்ணால பார்த்தது இல்லையே, மற்றவர்கள் சொன்ன சரித்திரத்தை நாங்கள் அறிகிறோம், தியானிக்கிறோம், இப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னொன்னு, புதிய ஏற்பாட்டுல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல அதிகமான அதிகாரத்தை கொண்ட ஒரு புத்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷம். மத்தேயுல நீங்க பார்த்தா கூட 28 தான், வெளிப்படுத்துற விசேஷம் பார்த்தால் கூட 22 தான், யோவான் பார்த்தால் கூட 21 தான். ஆனால் லூக்கா சுவிசேஷம் மட்டும்தான் 24 அதிகாரங்கள். அதுல சரி, யாருக்கு எழுதுறாரு என்று பார்க்கும்போது கிரேக்கருக்கு எழுதுகிறார்.
மத்தேயு பார்க்கும்போது அவர் ஒருவருக்கு யூதர்களுக்கு எழுதினதா பார்க்க முடியும். மார்க்கு ஒருவர்களுக்கு எழுதினா பார்க்க முடியும். மார்க்கு ரோமர்களுக்கும் ரோம ராஜ்யத்துக்கும் ராஜ்யத்தினுடைய மக்களுக்கும் மையமாக கொண்டு எழுது. அதான் இந்த லூக்கா சுவிசேஷம் கிரேக்கர்களுக்கு, கிரேக்கர்களை மையமாய் வைத்து பல மொழி பல ஜாதி கலந்திருக்கு. இருந்தாலும் நோக்கம் கிரேக்கர்களை மையமாய் வைத்துதான் இங்கே இந்த காரியத்தை எழுதுகிறார். அதுல ஒரு காரியம் குறிப்பிடும் போது என்னன்னு சொன்னா, லூக்காவிலே முதல்ல நீங்க பார்க்கும்போது தொடக்கமே அதுதான் இருக்கும். அப்போஸ்தல நடவடிக்கைகளில பார்க்கும் போதும் அதுதான் முக்கியமா இருக்கும். என்ன தெரியுமா? கனம் பொருந்திய தியோப்பிலுவே. அப்ப அவர் யாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கிரேக்கர். இரண்டாவது ஜனங்களால் மதிக்கப்பட்டவர். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தையும் லூக்காவுடைய சுவிசேஷம் எழுதினது லூக்கா தான். எழுதுனது யாருக்கு? அதை யாரை முக்கியப்படுத்தி எழுதி அவர்கள் கையில் ஒப்புவிக்கிறது. எழுதுனது இவர் தான் எழுதுனது, அவரை முக்கியப்படுத்தி. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தியோப்பிலு அப்படின்னு சொன்னால் தேவனால் நேசிக்கப்பட்டவர் என்ற அர்த்தமும். தியோப்பிலுவே அப்படின்னு சொன்னால் தேவனால் நேசிக்கப்பட்டவர். சரி, என்ன தேவனால் நேசிக்கப்பட்டவர் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாலும் நேசிக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் யூதரிலும் ரோமரிலும் வித்தியாசமான கிறிஸ்தவரா இருந்திருக்கிறார். சாட்சியான யூதரிலும் கிரேக்கரிலும் ரோமர் இவர்கள் மத்தியில் இவர் கிரேக்கரா இருந்தாலும் ஒரு சாட்சியுள்ள ஒரு பெரிய மனுஷன். அந்த பட்டணத்தில் எப்படி சவுல் ராஜாவா இருந்த போது தாவீதின் தகப்பன் ஈசாய் அங்கே இருந்த வயதானவர்களிலே மதிக்கப்பட்டவர் அப்படின்னு வேதத்துல படிக்க முடியும். அதை போல ஒரு மதிப்பு நிறைந்ததான ஒரு மனுஷனாக இவர் இருந்திருக்கிறார். அப்புறம் லூக்கா இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு உயர்ந்த மனிதனாக வெளிப்படுத்துகிறார். மனுஷகுமாரன். ஒவ்வொரு 4 புத்தகத்துக்கும் ஒரு தலைப்பு இருக்கு. அதை விரிவா அந்த புத்தகத்தை தியானிக்கும் போது நாம சொல்ல போகிறோம். ஏன்னா இது வேற அவுட்லைன் தான், அந்த ரவுண்ட்ல தான் நாம பாக்குறோம். உள்ள போன இது இன்ட்ரோடக்ஷன், முகவுரை. உள்ள போனாதான் பலாப்பழம் தோட்டத்துல அப்படியே இருக்கும். உள்ள அந்த சொலையை எடுக்க 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 கீழே கொட்டை கூட விட மாட்டாங்க. அதே போல ஒரு அருமை, ஒரு இனிமை இதற்குள்ள வேதத்திலே ஐயா சொல்லும்போது 2 விஷயத்தை நான் வசனத்துல பார்த்தேன். இந்த லூக்காவுடைய அந்த எழுத்து நடை இருக்கு இல்லையா, அது ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து நடையா இருக்கு. அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை பாருங்க. அவரு ஆல ஆரம்பிக்கிறார். ஆ என்ற எழுத்துல ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் அந்த ஒரே வசனத்துல ஆ என்ற எழுத்து 10 முறை வருது. அத கொஞ்சம் வாசி பாருங்களேன். 48வது வசனம். அறியாதவனாய் இருந்து, அப்ப ஆ இருக்கு. 2வது அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்கிறவனோ. 2வது ஆ வந்துச்சு. சில அடிகள் அடிக்கப்படுவான். இந்த 3வது 4வது ஆ வந்துச்சு. அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ ஆ வந்திருக்கு. அவனிடத்தில் ஆ வந்திருக்கு. அதிகம் கேட்கப்படும். இன்னொரு ஆ வந்திருக்கு. மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புக்கிறார்களோ அவனிடத்தில் இன்னொரு ஆ வந்திருக்கு. அதிகமாய் இன்னொரு ஆ வந்திருக்கு. கேட்பார். ஆ என்ற எழுத்து அழகா வந்திருக்கு. கோர்வையா வந்தது மட்டும் இல்லாம அப்போஸ்தலருக்கு அவர் எழுதும் போது கூட 3வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அங்க அவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஒரு வித்தியாசமான எழுத்து நடை லூக்காவுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டா, அவர் யூனிவர்சிட்டியில படிச்சவர். 2வது அவர் ஒரு டாக்டர். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் குதித்தெழுந்து, என்ன காட்டுறாங்க? குதித்தெழுந்து. 2வது நின்று, அதன் பிறகு நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த வார்த்தை பாருங்களேன். அவன் குதித்தெழுந்து, அதன் பிறகு நின்ற பிறகு நடந்து சொன்னது மட்டும் இல்ல, மறுபடியும் நடந்து குதித்து தேவனை ஒரு வித்தியாசமாய் வர்ணிக்கிற ஒரு வர்ணனையாளர் என்று கூட அவரை பற்றி சொல்லலாம். அடுத்து நாம உள்ள போக முடியும். குறிப்பா இதுல ஆண்டுடைய பிறப்பு, இளமை பருவம், வளர்ச்சி, அவருடைய குடும்பம், சமுதாய வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது.
மற்ற சுவிசேஷத்தில் இல்லாத முக்கியமான காரியங்கள்லாம் இதில் இருக்குது. அது அப்பப்போ வரும்போது மென்ஷன் பண்ணுவோம். அதில் குறிப்பாக 24 ஓமைகள் இதில் இருக்குது. 23 16 கதைகள் அதை எழுதியிருக்கிறார். ஓமைகள், அது இழந்து போன காரியத்தை தேடி வந்த தெய்வத்தை குறித்த விளக்கம் எல்லாம் இதிலே பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து தெளிவாக இதில் இருக்கும். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை குறித்த சிறப்பான காரியங்கள் இதிலே காணப்பட முடியும். இப்படி ஏராளமான காரியங்கள். இந்த மாத்திரமல்ல, அல்லதபடி இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள் இல்லாதத மிக நுணுக்கமாக எழுதினார் இந்த லூக்காவின் புஸ்தகத்தில். பிற்பாடு இயேசுக்கும் மனுஷகுமாரன் எந்த நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை ஆணித்தரமா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை சுவிசேஷமாக இவர் அதை எம்பசைஸ் பண்றார், சொல்றாருங்க தெளிவாக. அப்போ மற்ற புஸ்தகத்தில் இல்லாத காரியங்கள் என்னன்னா, இயேசுவினுடைய ஊழியம், அதாவது இயேசுடைய இஸ்ரவேலுடைய காலம், 3 காலம், இஸ்ரவேலுடைய காலம், இயேசுடைய காலம், அதுக்கப்புறம் திருச்சபையினுடைய காலம். இந்த 3 காலகட்டத்தின் ஊழியத்தை குறித்து லூக்காவின் புஸ்தகத்துல மிக தெளிவா இவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா இவர் நல்ல ஒரு எஜுகேட்டட், நல்ல படிச்ச ஒரு வைத்தியர், நல்ல ஒரு இதா இருக்கிறதுனால தெளிவாக இயேசுடைய ஸ்பெஷலா எதை எழுதியிருக்கிறார்னா, மனுஷகுமாரனாக இவர் இழந்ததை தேட வந்தவர், அவர் தன்னை எப்படி ஒப்பு கொடுத்தார், சிலுவையினுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து மிக ஆணித்தரமாக ஆழமான கருத்துக்களோடு இவர் எழுதி முடிச்சிருக்கிறார். அதோடு சேர்ந்து டாக்டர் கிட்ட யார் போவாங்க? நோயாளிகள் போவாங்க. அதனால இதுல அதிகமா அற்புதங்களை பற்றி பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷத்துல அற்புதங்கள். இந்த லூக்காவினுடைய கடைசி கால ஊழியங்கள்னு பார்க்கும்போது, இந்த அப்போஸ்தலரின் மறைவுக்கு பிறகு இவர் நல்ல ஊழியம் செஞ்சிருக்காரு. 12 அப்போஸ்தலர்களுக்கு பிறகு ஊழியம் செய்திருக்கிறார். மக்கெதோனியா, கிரேக்க பகுதிகளில் பல இடங்களில் போயிருக்காரு. கடைசியில் இவர் அப்போஸ்தலனாகிய அந்திரேயா பணிபுரிந்த பின்னர் இவரும் லூக்கா 84வது வயதுல இவர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். 84 வயதுல மரணம் அடைஞ்சிருக்கிறார். இவர் படிப்பு ஆரம்ப நாட்கள் இளம் வயது, ஆரம்பத்திலே ஆண்டவருக்குள்ள வந்துட்டாரு. டாக்டரா இருந்தா கூட அவர் ஊழியம் செய்து, அப்புறம் இவரை குறித்த சில சரித்திர காரியங்கள், அந்த கான்ஸ்டன்டைன் அப்படின்னு ஒரு ராஜா, அவன் எழும்பி சில நினைவாக அநேக காரியத்தெல்லாம் செய்திருக்கிறாரு. இது கர்த்தருக்காக வாழ்ந்தார், கர்த்தருக்காக செயல்பட்டார், வாழ்ந்து மரித்தார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நாம் கூட கொஞ்ச நாள் வாழ போகிறோம், நாம் வாழ்ந்து சரித்திரம் படைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியான காரியங்களை படிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த 3வது புத்தகம், சுவிசேஷ புத்தகம், வேதத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கிற லூக்காவை குறித்து அநேக காரியங்களை நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பிச்சராய் அவர்கள் நமக்கு ரொம்ப துல்லியமாய் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா போன எபிசோட்ல நம்ம பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷத்துல ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது யோவான் ஸ்தானகனை மையமாய் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அந்த ஞானஸ்தானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல லூக்கா எழுதும் போது இந்த ஞானஸ்தானம் பிறப்பிலிருந்து சகேரியா, எலிசபெத் அவங்க தாய் தகப்பன் முதல் கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப துல்லியமாய் இதில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய ஊமைகள், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறதையும் நாம் அவருக்கு முன்னே எப்படி நிற்க வேணும் அப்படின்னு சொல்லியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் ரொம்ப துல்லியமாய் இவர் பேசியிருப்பார். மனுஷகுமாரனுக்கு முன்பதாய் நாம் நிற்க பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அவர் ரொம்ப துல்லியமா சொல்லியிருப்பார். அப்போ தேவனுக்கு முன்னே நிற்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அப்படியானால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல, இதுக்கு பிறகு நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதை தருவதற்கு தான் இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். அதை நாம் பெற்றவர்களாய் இந்த உலகத்தை விட்டு அவரோடு கூட கடந்து போக வேண்டும் என்ற முகாந்தரங்கள் எல்லாம் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த எபிசோடில் உங்களுக்கு மேல் முறையாய் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் 3 புத்தகங்களை குறித்து ஒவ்வொரு எபிசோடில் நம்ம பார்த்திருக்கிறோம்.
அடுத்த எபிசோடில் மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியசை அவர்கள் யோவானை குறித்து பேச போகிறார்கள். காரணம், யோவான் என்றாலே தேவ ரகசியத்தை அறிந்திருக்கிறவர், தேவனோடு கூட அதிகமாக இணைந்திருக்கிறவர். அவரை குறித்து ஏராளமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன்னுடைய நேரத்தெல்லாம் ஒதுக்கி நம் மத்தியில் வருகிறது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பிரதிபலனை அவங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த எபிசோட நாங்க உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்க உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.